வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அதிக கடன் இருக்கிறவங்க, பெரிய பிரச்சனையில இருக்கிறவங்க, ஒரு மனசுல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மள கைவிட்டுட்டாரா? ஏன் நம்மள சோதனை மேல சோதிச்சுட்டே இருக்காரு? ஏன் அவர் தான் சோதிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மனுஷன் கூட இருந்து ஹெல்ப் பண்ண மாட்றான். அவனுக்கு நான் அவ்வளோ செஞ்சேன், கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ண மாட்றான். நான் படிப்படியா மேல வர நேரத்துல ஒரு அடி. இது கடவுள் செஞ்ச அடியா? அல்லது மனுஷங்க செஞ்சதா தெரிய மாட்டுது. இந்த ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, 3 முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. 1 உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது. 2வது உங்க கூட இருக்கிற கடவுள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறது. 3வது உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஒட்டகச்சிவிங்கி தன்னுடைய குட்டியை ஈனும் பொழுது, அது பிறக்கும் பொழுது, நீங்க ஒரு டிவிலயோ அல்லது ஒரு மொபைல்லயோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பார்க்கும்பொழுது அந்த தாய் ஒட்டகச்சிவிங்கி மேல அவ்வளோ கோவம் உங்களுக்கு வரும். ஏன்னா, பொறந்த கொறைஞ்ச நேரத்திலேயே அந்த குட்டிய எட்டி உதைக்கும். நல்லா அடி அடின்னு எட்டி உதைச்சிட்டே இருக்கும். ஏன் அந்த குட்டி கண்ணு திறக்கிற வரைக்கும் உதைக்கும். ஒரு வேளை கண்ணே திறந்துச்சுன்னா, அப்பவும் உதைக்கும். அந்த குட்டி எழுந்து நிற்கிற வரைக்குமே உதைச்சிட்டே இருக்கும். அந்த குட்டி தடுமாறி எழுந்து நின்னுச்சு வச்சுங்களேன், அதுவும் நிறுத்தாது. அதுக்கப்புறமா உதைக்கும். சரி கொஞ்சம் நடக்கலாமேன்ட்டு அந்த குட்டி அம்மா நடக்க சொல்லி தான் உதைக்கிறாங்கன்ட்டு நடக்க ஆரம்பிச்சாலும், மறுபடியும் ஓடி வந்து உதைக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஓடுற வரைக்குமே அது உதைச்சிட்டே இருக்கும். இத நம்ம வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு, இந்த குட்டிய இந்த தாய் எவ்வளோ கொடுமைப்படுத்துறா பாருன்னு நமக்கு தோணும். ஆனா, நல்லா எட்டி உதைச்ச பிறகு அந்த குட்டி கடகடன்னு ஓட ஆரம்பிக்கும். நல்லா ஓடுவத பார்த்துட்ட பிறகு, அந்த ஒட்டகச்சிவிங்கி போயிட்டு அந்த குட்டிய தடவி கொடுக்கும். ஒரு தாய் எப்படி குட்டிய பார்த்துக்குதோ, அதுபோல தடவி கொடுக்கும். இது எதுக்கு நான் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் கடவுள் சில விஷயங்கள்லேருந்து ஒரு படி நீங்க ஏறி மேல வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அடி அடிக்கிறாருன்னா, இந்த விஷயம் இது பத்தாது, நீ இன்னும் ஸ்பீடா ஓடுறதுக்காக அடிக்கலாம். நீங்க சொல்ற மாரிலாம் கரெக்ட்டா தான் இருக்கு. ஆனாலும் என்ன சூழ்ந்து இருக்கிறவங்கள என்ன மதிக்கவே மாட்றாங்க. என்ன வந்து ரொம்ப ஏளனமா நடத்துறாங்க. என் ஆஃபீஸ்லயே என்னுடைய ஆஃபீசர்ஸ் ஆனாலும் சரி, எனக்கு சுப்பீரியர் ஆனாலும் சரி என்ன மட்டம் தட்டுறாங்க. எங்க வீட்ல இருக்கிறவங்களும் மட்டம் தட்டுறாங்க. நண்பர்களும் என்ன மட்டம் தட்டுறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இப்படிதான் படிப்படியா மேல வர நெனச்சாலும், என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இருக்கிற கடனே அடைக்க முடியல. இவரு போயிட்டாரு இத செய்யறதுக்கு, அத செய்யறதுக்கு என்ன ரொம்ப நோகடிக்கிறாங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு உற்சாகப்படுத்தவோ, நான் கூட இருக்கிறேன்னு சொல்றதுக்கோ யாருமே இல்ல. அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, ஒரு சுத்தி சுத்தி என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சன். அந்த சுத்தி என்ன பண்ணுது வந்து, அங்க இருக்கக்கூடிய டூல்ஸ் பாக்ஸ்கிட்டலாம் தான் தான் பெரிய ஆளுன்னு ரொம்ப கர்வமா சொல்லிட்டு இருந்தது. அதாவது தான் விலை மதிக்க முடியாதவன், நான் ரொம்ப பெரிய ஆளுன்ட்டு அந்த சுத்தி வந்து தன்னுடைய டூல்ஸ் பாக்ஸ்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா, அந்த முதலாளி என்ன பண்ண ஒரு தங்க வளையல் எடுத்து வந்து பக்கத்துல வச்சுட்டு ரொம்ப சேஃப்டியா பத்திரமா அதுக்கு ஒரு பூட்டுலாம் போட்டு அழகா வைக்கிறாரு. அப்போ அந்த கூட இருக்கவங்கலாம் சொல்லுது, "நீ பெரிய ஆள்லாம் கிடையாது. நீ விலை மதிக்க முடியாதெல்லாம் கிடையாது. அந்த பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வளையல் தான் வந்து விலை மதிக்க முடியாது. பாரு அவர் பாக்ஸ்லாம் போட்டு பாதுகாப்பா வச்சுக்கிறாரு. நீ ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது." சும்மா சுத்திக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அது என்ன பெரிய விஷயம்? என்னோட பலத்த காட்டி அந்த வளையல தூள் தூளா ஆக்கிட்டேன்னா, அது ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. அதோட வேல்யூவே அவ்வளோதானே. சொல்லும்போது அந்த வளையல் எதுவுமே சொல்ல அமைதியா இருந்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க முதலாளி போன பிறகு, அந்த சுத்தி போகுது. அந்த வளையல தூள் தூளா ஆக்குது. நல்லா அடி அடின்னு அடிச்சு தூள் தூளா ஆக்குனோனேயும், சில தூள்கள் வந்து கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு எல்லாம் கட்டில் அடியிலயோ அல்லது மனுஷங்க பார்க்காத அளவுக்கு அந்த தூள் தூளா பறந்து போயிருது. ஒரு சில துகள் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணாடி வழியா வெளிய போயிருது. அவங்க முதல்ல வந்து பார்க்குறாரு, வளையல காணோம். ஏதோ உடைஞ்சு விழுந்த மாரி இருக்கு. ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. அவர் தேடி பார்க்குறாரு. கண்ணுக்கு தெரியல. அதனால என்ன பண்ணுதுன்னு தெரியல. சரி எங்கேயோ மறந்து வச்சுட்டோமா எங்கேன்னு தேடி தேடி பார்க்குறாரு. அவர் கண்ணுக்கு தெரியாதனால அவர் போயிட்டாரு. ஸோ வளையல் தொலைஞ்சிச்சு அவர் நனைஞ்சிட்டாரு. இந்த சுத்திக்கு ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் நமக்கு இருக்கக்கூடிய எதிராளி இவன் தான், இவன முடிச்சாச்சு. அந்த தங்க வளையல காலி பண்ணிட்டு ஒரு நிம்மதியா இருக்கும் பொழுது, ஜன்னல் வழியா பார்க்குது. அந்த போன ஒரு துகள் கீழ விழுந்துச்சு. அது என்ன ஆச்சுன்னு பார்க்கும்பொழுது, அந்த துகள் மேல நெறைய குப்பைகள் விழுது. பெரிய சாக்கடைகள், கழிவுகள் எல்லாம் விழுத பார்த்து இந்த சுத்தி ரொம்ப சந்தோஷப்படுது. "பார்த்துக்கிட்டியா? என்னால தான். இதெல்லாம் பார்த்துக்க. நீ இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கேன். நான் உள்ள இருக்கிறேன். நீ வெளியே இருக்கிறேன்னு" கண்ணாடிய பார்த்து சிரிச்சுட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த தங்கத்துடைய கலர் இருக்கு இல்லையா? அதுவே மங்கி அப்படியே கருப்பாயிருச்சு. சுத்திக்கு ரொம்ப சந்தோஷம். மதிப்பில்ல போச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணவே முடியாது. நாத்தடிச்சது யார் எடுப்பான்னும் பொழுது, ஜோன்னு மழை பெஞ்சுச்சு. ஜோன் மழை பெய்யவோ, அந்த மேலே இருக்கக்கூடிய அழுக்கு குப்பை எல்லாம் போயிட்டு, அந்த தங்கத் துகள் வந்து அந்த துண்டு வந்து மினுக்க ஆரம்பிக்கவோ, அவங்க முதலாளி கண்ணாடியில பார்க்குறாரு. பார்த்த உடனே அது மினுக்க ஆரம்பிக்குது. உடனே தன்னோட வேலையாள கூட்டு போயிட்டு அது எடுப்பா அது என்னன்னு பார்க்கும்போது, அது வந்து இந்த வளையல் துண்டு தெரிஞ்சுச்சு. ஸோ ஏதோ நடந்திருக்கு வீட்ல தெரியல. இது துண்டு கிடச்சிருக்குன்னு அது என்ன பண்றாரு, எடுத்து பார்க்குறாரு. பார்த்து
அத சூடு பண்றாரு. இந்த சுத்தி இதெல்லாம் பார்க்குது. ஆஹா! இது இது இவரும் வந்து இத நசுக்க தான் போறாரு போல இருக்குதுன்னு நெனச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா அது பக்கத்துல இருந்து பார்க்குது. அத உருக்குறாரு. உருக்கி எடுக்கும்போது இன்னும் சுத்திக்கு ரொம்ப சந்தோஷம். "பாத்தியா உருக்கியாச்சு. இதுக்கப்புறம் உருவமே கிடையாதுன்னு" அப்படி சந்தோஷப்படுது. அதுக்கப்புறமா அது உருக்கி ஒரு அச்சுல ஊத்தி, அதுல வந்து ஒரு மோந்திரமா அவர் மாத்துறாரு. மோந்திரமா மாத்துனோனே சுத்திக்கு ஆச்சரியமாயிருச்சு. என்னடா இது மோந்திரமா மாத்திட்டாங்க. அப்போ இது சாவடிக்கவும் முடியாதான்னு அவர் என்ன பண்ணாரு, அடுத்து அந்த அவருடைய கையில ரிங்கா மாட்டிக்கிட்டாரு. ரிங்கா மாட்டுனது மட்டும் கிடையாது. அந்த சுத்திய அதே கை, அந்த மோதிரம் மாட்டுன கை அந்த சுத்திய பிடிச்சது. பிடிச்சு மத்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணும்பொழுது, அந்த மோதிரம் அந்த சுத்திய பார்த்து சிரிச்சது. எதுக்கு சொல்றேன்னா, சில நேரத்துல நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தற்காலிகமானது தான். அதாவது நம்ம யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நமக்கு முன்பாக பெரிய சுத்தி போல பெரிய பெரிய ஆள்லாம் நிப்பாங்க. பெரிய பெரிய புள்ளிங்கலாம் நிப்பாங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல நீங்க நினைக்கக்கூடாது. நீங்க ஒரு தங்கம். அத நீங்க நம்பணும். நீங்க என்ன நடந்தாலும் உங்க மேல குப்பை அள்ளி போட்டாலும் சரி, உங்க மேல கழிவு அள்ளி போட்டாலும் சரி, உங்கள சூடாக்கி உருக்குனாலும் சரி, தங்கம் தங்கம் தான். உங்களை எப்படி வேணா கடவுள் எடுத்து மறுபடியும் இருந்த நிலைமையில கொண்டு வர முடியும். ஒருவேளை நல்ல பொசிஷன்ல இருந்துப்பீங்க, மறுபடியும் கீழ வந்திருப்பீங்க. ஒருவேளை நல்ல செல்வந்தனா இருந்திருப்பீங்க, திடீர்னு கீழ வந்திருப்பீங்க. இந்த ஒரு கடனால தான் இவ்வளோ பிரச்சனையும். நல்லா தான் போயிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, குப்பை மேட்ல இருக்கேன். இப்போ வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறேன். இப்போ ஒரு வாடகை வீட்ல இருக்கிறேன். சொந்த வீட்லாம் வித்துட்டு ஒரு வாடகை வீட்ல இருக்கிறேன். அந்த நிலைமையில இருந்தா கூட கடவுள் மறுபடியும் உங்கள உருக்கி, மறுபடியும் மோந்திரமாக்க முடியும். அதே நேரத்தில யார் உங்கள தள்ளினாங்களோ, யார் உங்கள வெட்கப்படுத்துனாங்களோ, அவங்களுக்கு மேல நீங்க அதிகாரம் செய்ற அளவுக்கு கடவுள் உங்கள உயர்த்த முடியும். ஆனாலும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். எல்லாமே முடிஞ்சு போச்சு பாஸ். இதுக்கு மேல எப்படி என்ன கடவுள் வந்து என்ன காப்பாத்த முடியும்? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதே. அதாவது எந்த ஹோப்பும் கிடையாது. எந்த வழியும் கிடையாது. வருமானமும் கிடையாது. வீடும் இல்ல, வாசலும் இல்ல. எதுவுமே இல்ல. எனக்கு எப்படி நடக்கும் அப்படி கேட்டீங்கன்னா, பைபிள்ல லாசருன்னு ஒருத்தர் இருந்தாரு. இந்த லாசருன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸுடைய ஃப்ரெண்டோடைய சொந்தக்காரர். என்னாச்சு அவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போகவோ, ரொம்ப நாள் பட்டு வியாதியில இருந்தார். அப்போ அவங்க வந்து சொல்லி அனுப்புறாங்க. வந்து பாருங்க, அவர சுகப்படுத்துங்கன்னும்போது வரேன் வரேன்றாரு. ஆனா வர முடியல. ஒரு மக்கள் மத்தியில இருக்கிறதுனால வர முடியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, முடியல, வர முடியல. அவர் என்ன ஆச்சுன்னா, அந்த லாசரு செத்தே போயிட்டாரு. என்னடா இது செத்து போயிட்டா, இதுக்கப்புறமும் வந்து கடவுள் எங்க காப்பாத்த போறாரு சொல்லிட்டு, கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்லறையிலேயே வச்சுடுறாங்க. ஸோ அந்த காலத்துல கல்லறையில தான் வைப்பாங்க. கல்லறையில வச்சு கல்ல மூடி மூடிட்டாங்க. அங்க ஜீசஸ் வராரு. வந்து பார்க்கும்போது என்ன ஆச்சு? என்ன சொல்லும்போது, "இல்ல அவரு இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவள காப்பாத்த முடியாது. 4 நாள் ஆச்சு. இதுக்கப்புறமா நீங்க அந்த கல்லறை ஓப்பன் பண்ணீங்கன்னா ஸ்மெல்லு வரும். எல்லாம் பொணமாயிட்டுக்கு ஸ்மெல்லு வரும்பொழுது, பரவாயில்ல கதவ தொறங்கன்னா யாரும் தொறக்கல. ஒருத்தர் மட்டும் போயிட்டு கதவு தொறக்குறாரு. தொறந்த பிறகு அவர் பேரிட்டு கூப்பிடுறாரு. வெளிய வான்றாரு. லாசருவே வெளிய வான்னா வெளிய உயிரோட வராரு. எப்படி இது ஒரு மிராக்கிள் இல்லையா? இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, சம்டைம்ஸ் நமக்கு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கு ஒரு அற்புதம் நடந்தே ஆகணும். எனக்கு வந்து இந்த டைமுக்குள்ள 1 மாசத்துக்குள்ள எனக்கு வந்து ஒரு வரன் முடிஞ்சிடணும். 1 மாசத்துக்குள்ள எனக்கு வர வேண்டிய பணம் முடிஞ்சிடணும். கடவுள் எனக்கு இதுக்காக செய்யணும். நீங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, நெறைய பேர் இதான் நினைப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் ஒண்ணு குடுப்பாங்க. 30 நாளு, 28 நாளு, 21 நாளு, 3 மாசம் டைம் குடுப்பாங்க கடவுள். அதுக்குள்ளே கடவுள் இத முடிச்சிடணும். அத முடிச்சிட்டா தான் கடவுள் நான் நம்புவேன். இல்லாட்டி நான் நம்ப மாட்டேன். அதுக்குள்ள முடிக்கணும். இதுக்குள்ள செஞ்சா தான் அவர நான் நம்புவேன். அதுக்கப்புறமா இது இப்படி செஞ்சாருன்னா அதுக்காக நான் நடப்பாத போவேன். இது செஞ்சாருன்னா நான் இத செய்வேன், அத செய்வேன்ட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அது நடக்காத பட்சத்தில் என்ன ஆகும்னா ஒரு விரக்தி வரும். அவ்வளோதான்டா கடவுள் நம்ம நம்ப மறந்தே போயிட்டாருன்ட்டு ஒரு விரக்தி வந்துரும். ஒரு வேளை நீங்க விரக்தியில இருந்தீங்கன்னா, இந்த லாசரு கதை தான். ஒரு வேளை அதுக்கான வாய்ப்பே இல்ல. முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் கல்யாணமே ஆகாது. இதுக்கப்புறமா வந்து கடனே கிடைக்காது. இதுக்கப்புறம் பணமே கிடைக்காது. இதுக்கப்புறம் வீடே கிடைக்காது. இதுக்கப்புறமா என் லைஃபே டெத் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கடவுளால எப்பேற்பட்ட அந்த செத்த பொணத்தையே உயிரோட கொண்டு வரும்பொழுது, உங்களுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? உங்கள் சூழ்நிலை எப்பேற்பட்ட புயல் அடைச்சாலும் சரி, உங்களோட சூழ்நிலை கடவுளால மாத்த முடியும்னு நம்பிக்கையா காத்துட்டு இருக்கும் பொழுது, கண்டிப்பாகவே உங்க பிரச்சனையிலேருந்து நீங்க வெளிவர முடியும். நீங்க பெரிய விஷயங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க. உங்களுக்கே இது ஆச்சரியமா இருக்கும். ஸோ அந்த ஆச்சரியத்தை நீங்க எதிர்பார்த்து காத்திருங்க. கடவுள் உங்களுக்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.